வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு உறுதியளித்தபடி PM ஸ்ரீ திட்டத்திற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடிதம். கல்விக்காக எப்பொழுதும் வழங்கப்படும் நிதியை மத்திய அரசு குறைக்கவில்லை என்று தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. புதிய கல்விக் கொள்கையை அரசியலுக்காக எதிர்ப்பதாக குற்றச்சாட்டு. அதனால் வேண்டுமென்றே அரசியல் காரணங்களுக்காக புதிய கல்விக் கொள்கையை மறுக்கிறார்கள். உலகம் முழுவதும், தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும் தமிழக மாணவர்கள் சென்று அங்கீகாரம் பெற வேண்டும் என்றால் புதிய கல்விக் கொள்கை தேவை என்பது எனது கருத்து. பாராலிம்பிக் துப்பாக்கி சுடும் போட்டியில் தங்கம், வெண்கல பதக்கங்களை வென்ற அவனி லெக்காரா மற்றும் மோனா அகர்வாலுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. இருவரையும் பார்த்து இந்தியா பெருமை கொள்வதாகவும் நெகிழ்ச்சி பதிவு. மகாராஷ்டிராவில் சத்ரபதி சிவாஜி சிலை உடைந்த விவகாரம். தலை குனிந்து மன்னிப்பு கேட்பதாக பிரதமர் மோடி பேச்சு. மருத்துவ மாணவி படுகொலை விவகாரத்தில் கடும் தண்டனைக்கு வகை செய்யும் சட்டம் குறித்த தனது கடிதத்திற்கு எந்த பதிலும் இல்லை. பிரதமர் மோடிக்கு எழுதிய கடிதம் குறித்து மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அதிருப்தி. பாஜகவில் இணைந்தார் ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சம்பாய் சோரன். ராஞ்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் முன்னிலையில் இணைத்துக் கொண்டார். கேரள நடிகர்கள் மீது நடிகைகள் முன்வைத்த பாலியல் துன்புறுத்தல் புகார்கள். ஒவ்வொரு வழக்குக்கும் தனி விசாரணை குழு அமைக்கப்பட்டிருப்பதாக IPS அதிகாரி பூங்குழலி பேட்டி. ஃபார்முலா 4 கார் பந்தயத்தால் மக்களுக்கும் போக்குவரத்துக்கும் எந்தவிதமான சிக்கலும் இல்லை. தமிழ்நாடு அரசு கூடுதல் செயலாளர் அதுல்யா மிஸ்ரா தகவல். ஹெராயின், கொக்கைன், ஓபியம் போன்ற போதைப் பொருள் புழக்கம் தமிழகத்தில் அதிக அளவில் உள்ளது. போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டு. முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் மீதான சொத்து குவிப்பு புகார் தொடர்பாக விசாரணை நடத்த ஆளுநர் இதுவரை ஒப்புதல் அளிக்கவில்லை. ஒப்புதல் கிடைத்தவுடன் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விசாரணையை தொடங்குவார்கள் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல். ₹100 கோடி நில மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் சகோதரரின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி. சாட்சிகளை கலைக்க வாய்ப்பு இருப்பதால் ஜாமீன் வழங்க முடியாது என்று உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். சிலை கடத்தல் வழக்கில் முன்னாள் IG பொன் மாணிக்கவேலுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. 4 வாரங்களுக்கு தினம்தோறும் CBI அலுவலகத்தில் சென்று கையெழுத்திட வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகள் விதிப்பு. அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி ஷமீம் அகமதுவை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க கொலிஜியம் பரிந்துரை. மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற நீதிபதி ஷமீம் அகமதுவின் கோரிக்கையை பரிசீலிக்க எந்த முகாந்திரமும் இல்லை என்றும் அறிவிப்பு. (2026) சட்டமன்ற தேர்தலிலும் எடப்பாடி பழனிசாமி தோல்வியடைவது உறுதி என்று டிடிவி தினகரன் பேட்டி. இரட்டை இலை சின்னம் பணபலத்தால் மக்களை ஏமாற்றிவிட முடியாது என்றும் விமர்சனம். பழனிசாமி படுதோல்வி அடைய போவது உறுதி. இரட்டை இலை சின்னத்தை காட்டி பணபலத்தால மக்களை ஏமாற்ற முடியாது.
திருச்சி NITயில் மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்ததை கண்டித்து மாணவர்கள் நடத்திய போராட்டம் வாபஸ். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து கலைந்து சென்ற மாணவர்கள். மாணவியிடம் ஒப்பந்த ஊழியர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சம்பவம் வருத்தமளிக்கிறது என்று திருச்சி NIT விளக்கம். எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவம் நடைபெறாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி. கரூர் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் குறைந்து வரும் மாணவர்கள் சேர்க்கை. ஒரு மாணவர் கூட இல்லாத 2 அரசு பள்ளிகள் இழுத்து மூடல். திருச்சி SP வருண்குமார் புகார் குறித்த வழக்கில் ஜாமீன் கோரி சாட்டை துரைமுருகன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு. முன்னாள் முதலமைச்சர்கள் காவல் அதிகாரிகள் குறித்து அவதூறு பரப்புவது ஏன் என்று சாட்டை துரைமுருகனுக்கு நீதிபதிகள் சரமாரி கேள்வி. பகுஜன் சமாஜ் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர்கள் தொழில் செய்ய தடை. வழக்கு முடியும் வரை ஹரிஹரன், அஸ்வதாமன், சிவா, ஹரிதரன் ஆகிய 4 பேருக்கும் தடை விதித்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் உத்தரவு. சென்னை வலசரவாக்கத்தில் வீடு புகுந்து மயக்க மருந்து அடித்து பெண்ணிடம் 25 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரத்தில் திடீர் திருப்பம். மகளின் நகையை மகனுக்காக சிறுக சிறுக அடமானம் வைத்து நாடகமாடியது போலீசாரின் விசாரணையில் அம்பலம். சங்கரன் கோவில் அருகே காதல் திருமணம் செய்த இளம் ஜோடியை வலுக்கட்டாயமாக கடத்தி சென்ற குடும்பத்தினர். தகவலறிந்து இளம் ஜோடிகளை கடத்திய காரை விரட்டி சென்று பிடித்த போலீசார். தூத்துக்குடியில் உரம் தயாரிக்கும் டாக் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டதால் பயங்கர தீ விபத்து. ஊழியர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த 4 பேர் மருத்துவமனையில் அனுமதி. சென்னை சவுகார்பேட்டையில் கூட்டமாக வாடிக்கையாளர் போல துணிக்கடைக்குள் புகுந்து கைவரிசை காட்டிய ஆந்திர மாநில பெண்கள். காவல்துறையினர் காலில் விழுந்து கெஞ்சும் வீடியோ வெளியாகி பரபரப்பு. ஹலோ ஹலோ மூல வழக்கு ரத்து அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்டது குறித்த வழக்கை அமலாக்கத்துறை தொடர்ந்து விசாரிக்க அனுமதிக்க முடியுமா? உச்சநீதிமன்றம் முடிவை அறிவிக்கும் வரை வழக்கை நிலுவையில் வைத்திருக்க சென்னை உயர்நீதிமன்றம் முடிவு. TNPSC நடத்தும் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப சேவை பணிக்கான தேர்வு அறிவிப்பானை வெளியீடு. இன்று முதல் செப்டம்பர் 28ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிப்பு. டெல்லியில் மத்திய அரசின் புதிய அமைச்சரவை செயலாளராக பதவியேற்றார் TV சோமநாதன். ஸ்ரீ ராஜீவ் கௌபாவின் பதவிக்காலம் நிறைவடைந்ததை அடுத்து பொறுப்பேற்றுக் கொண்டார். இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக வருகின்ற 4ஆம் தேதி சிங்கப்பூர் செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. திறன் மேம்பாடு, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு நல்லுறவை மேம்படுத்துவது குறித்து முக்கிய ஆலோசனை. இரட்டை இலை சின்னத்தை பெற தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதாக தொடரப்பட்ட வழக்கு. சுகேஷ் சந்திரசேகருக்கு ஜாமீன் வழங்கி டெல்லி ரவுஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவு. ஹேமா கமிட்டி அறிக்கையில் மறைக்கப்பட்ட பக்கங்கள் உட்பட முழு நகலையும் சமர்ப்பிக்க வேண்டும். கேரள மாநில முதன்மை செயலாளருக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவு.
பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் 2 பதக்கங்களை வென்ற மனு பாக்கர் கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கருடன் சந்திப்பு. தனது வெற்றி பயணத்திற்கு ஊக்கமளித்தவர் சச்சின் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு.